ஒரு பிரெக்னென்ட் லேடி ஆப்ஸ்டட்ரிஷியன் கிட்ட போகும்போது அவங்க குழந்தையோட வாட்டர் லெவல் ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. இது குறைவாக இருந்ததுன்னா அதற்கு ஒலிகோஹெட்டானஸ்னு சொல்லுவாங்க. இது ஏன் வருது அப்படிங்கிறதுக்கு முதல்ல காரணங்கள் கண்டுபிடிக்கணும். ஏன்னா குழந்தையோட சாப்பாடு அப்படிங்கிறது அந்த வாட்டர் லெவல்லேருந்து தான் குழந்தை எடுத்துக்குது. இன்னொன்று குழந்தையோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வளர்கிறதுக்கும் குழந்தையோட டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்ணுறது எல்லாமே அதை சுற்றி இருக்கிற வாட்டர் லெவல் தான். ஸோ இது குறையுது அப்படின்னா அதுக்குண்டான காரணங்கள் நமக்கு தெரியும். வாட்டர் லெவல் கம்மியாகிறதுக்கு ரெக்கரண்ட்டாக இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். அது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு சளி காய்ச்சல் அந்த மாதிரி இருந்தால் இருக்கலாம், இல்லை அந்த பேஷண்ட்டுக்கு நமக்கு தெரியாமே ஒரு மைல்டாக ஒரு பிபி இருக்கலாம், இல்லை அதோட பிளாசண்டா அப்படிங்கிற அந்த உணவு கொடுக்குற அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் அதோட வேலை செய்கிற தன்மையில் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், இல்லை நமக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு லீக் நடந்திருக்கலாம். ஸோ இந்த காரணங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை எப்படி நம்ம ட்ரீட் பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அல்ட்ராசவுண்டில் நம்ம இந்த வாட்டர் லெவலை மெஷர் பண்ணுறதுக்கு ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் இண்டெக்ஸ்னு ஒரு மார்க்கர் இருக்குது. அதோட வேல்யூ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 to 15 சொல்லுவோம். பட் ஆவரேஜாக அது 5க்கு கீழே போகாத மாதிரி இருந்தால் தான் நமக்கு பேபிஸ் ஆர் சேஃப். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம நார்மல் ரேஞ்சில் நம்மளோட வாட்டர் லெவல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இதை நான் எப்படி ட்ரீட் பண்ண போகிறோம் நம்ம அப்படின்னாக்கா, அந்த காரணத்தை நம்ம ட்ரீட் பண்ணாலே 50% ப்ராப்ளம்ஸ் கம்மியாகிடும். இன்னொன்று ஜென்ரல் நியூட்ரிஷன் இம்ப்ரூவ் பண்ணலாம், இன்னொன்று வாட்டர் இன்டேக் இம்ப்ரூவ் பண்ணலாம், உங்களோட டயட்டில் ஒரு பேலன்ஸ்டான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். பட் இது நம்ம கரெக்ட் பண்ணலை அப்படின்னா இந்த தண்ணி கம்மியாக இருக்கிறதே ஒரு காரணம் ஆகிடும் நம்ம ஒரு சிசேரியன் பண்ணி குழந்தை எடுக்கிறதுக்கு. ஸோ எப்போ நம்ம செக்அப் போனாலும் பேபியோட ஹார்ட் பீட் கூட சேர்த்து நம்மளோட வாட்டர் லெவல் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறது அவசியமாக இருக்கும்.